ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 35வது நாள். அதாவது இந்த நாளுடைய ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, மோரியா மலையினுடைய மைய ஜபத்தினுடைய நிறைவு நாள் இன்னைக்கு. அந்த மோரியா மலையினுடைய பெரிய அனுபவம் ஆபிரகாமுக்கு எந்த அளவுக்கு கிடைச்சதோ அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்களும் நானும் பாரத்தோடு கூட ஜெபித்தோம். இந்த ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தேவ பலன் நம்ம கூட இருந்ததுங்க. ஏன்னா அந்த அனுபவம் ரொம்ப பெருசுங்க. மகனை கொடுக்க போய் அதே மகனை திரும்பவும் பல ஆசீர்வாதத்தோடு, வானத்து நட்சத்திரத்தின் ஆசீர்வாதம், பூமியின் கடல் மணலின் ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை அடையாளப்படுத்தி நம்ம வந்தோம். கர்த்தர் அவ்வளவு அழகாக கர்த்தர் நம்மளை நடத்தினார். அப்படி தான் நான் பார்க்குறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்படலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படலாம், அவங்க திருமணத்தை குறித்து கவலைப்படலாம், கர்ப்பத்தின் கனிக்காக கவலைப்படலாம். ஒருவேளை உங்கள் மனைவி குறித்தோ கணவரை குறித்தோ அன்பு தணிந்து போகிற ஒரு சூழல் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதுன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படலாம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சகலத்தையும் ஆசீர்வாதத்துக்கு எதுவாக தருகிற தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர் உயிரோடு இருக்கிறார். உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கும் உயர்வுக்கும் கொண்டு போகிற தேவன் உயிரோடு இருக்கிறார். இந்த நாளில் ஒரு காரியத்தை தீர்மானம் பண்ணுவோம். இந்த மோரியா மலைக்கு ஏன் ஆபிரகாம் போனார்? தன் மகனை பலி கொடுக்க தான் அவர் போனார். ஆனால் ஆண்டவர் அதே மகனை திருப்பி கொடுத்து, அந்த மகனுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் திருப்பி கொடுத்து, நிறைவாக ரொம்ப ஆசீர்வாதமாக ஆபிரகாம மலையிலிருந்து கீழே இறங்க பண்ணினார். இந்த 35வது நாளில் இந்த ஜெப குறிப்புகளோடு என்னோடு சேர்ந்து ஜெபிங்க. இந்த 10 ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க. அது தடையானதல்ல, தாமதமாக இருக்கிறதல்ல. எல்லாத்தையும் தாண்டி தேவன் உங்களை எப்படி நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார்ன்றதை நீங்கள் பார்க்கிற வண்ணமாக தேவன் உங்களை நடத்துவார். நான் விசுவாசிக்கிறேங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அந்த ஜெப குறிப்புகள் என்னன்றது இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த மோரியா ஆசீர்வாதத்தின் அனுபவம் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொண்டு வருவாராக. இன்றைக்கு பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் சகலத்தையும் மீட்டு உங்களை வழி நடத்துவார்ன்றதை நம்பி நீங்கள் ஜெபிக்கணும். முதல்ல நீங்கள் எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்கன்னா, மோரியா மலையினுடைய அனுபவத்துக்காக ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்! ஆபிரகாம் தன் மகனை தனியாக கூப்பிட்டு போனார். ஆனால் வரும்போது மகன் மாத்திரம் வரல, மகனோடு பல ஆசீர்வாதத்தோடு அவர் இறங்கினார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் வெளிப்படணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் ரெண்டாவது ஒரு காரியம். ஆபிரகாம் போல உங்கள் குடும்பமும் உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்க எல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கணும். இதுதான் இந்த ஆசீர்வாதத்தை, மோரியாவினுடைய அனுபவத்தை சாட்சியாகி மாற்றினது. அந்த அனுபவம் உங்கள் மகனுக்குள்ளே உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, பதிலாக வேறொரு பலி அங்கே பார்த்தாங்கள்ல, ஒரு ஆட்டுக்கடா இருந்தது பார்த்தாங்கள்ல, அதுபோல் இழப்பு நம்ம வாழ்க்கையில் சகஜம்தான். ஆனால் நம்ம எதையும் எழுந்துடக்கூடாது. அதற்கு பதிலாக கிருபையை கர்த்தர் வைத்து நம்மளை மீட்டு எடுக்கணும். அதுக்கு பதிலான சில காரியம் அங்கே நடக்கணும். அது என் மகன் வாழ்க்கையில் நடக்கணும், கணவர் மனைவி பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் கிருபையாய் நிறைவேற்றுவார். நான்காவது பாருங்கள், சிக்காத ஒரு பாதுகாப்பு ஜெபம். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எப்பயும் ஜெபிக்கணும். நம்ம பிள்ளைகளும் குடும்பத்தை மையப்படுத்தி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாறும். ஏன்னா சில புதரில் அந்த ஆடு சிக்கினது போல் நம்ம பிள்ளைய கூட சில பாவ வாழ்க்கையில் சில உலக பிரகாரமான காரியத்தில் சிக்கிக்கொள்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமை வெளிப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் உங்களை அற்புதமாக நடத்துவார். ஐந்தாவது, விசுவாசத்தினுடைய சிகரம். மோரியா மட்டும் பெரிய சிகரம் கிடையாதுங்க. அந்த விசுவாசம் மலையை போல பெருசாக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன், கடுகு போல மோரியாவை மாற்றிருக்கிறார். கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்ந்து போகும் பொண்ணுல்ல, தன் மலை இல்லத்திலிருந்து தன் பிள்ளையை காப்பாற்றி வந்தது. அது சிகரத்தின் அளவு விசுவாசம், மலையளவு விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கணவருக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிங்க. தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏழாவது காரியம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் யெகோவா ஈரேன்னு செயல்பட்டார். தேவையான போது அதற்கு முன்பதாகவே உங்களுக்கு தேவையானதை, எனக்கு தேவையானதை ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். மகன் போவதற்கு முன்பதாகவே மகனுக்கு பதிலாய் ஒரு ஆடை கர்த்தர் வைத்திருந்தார்.
அப்போ இந்த வருஷம் எப்படி இருக்கணும், இந்த மாதம் எப்படி இருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நினைக்கிறதுக்கு முன்னாடி, உங்கள் கணவர் நினைக்கிற முடியாது முன்னாடி, உங்கள் குடும்பம் நினைக்கிறதுக்கு முன்னாடி பல அற்புதங்களை அவங்க பார்க்கணும். பல உறவுகளை அடையாளப்படுத்தி பார்க்கணும். தேவனே அவர்களை ஆசீர்வதித்து நடத்தணும். அப்படிப்பட்ட ஒரு நடத்துதல் உங்கள் கூட இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், நடக்கும். தேவனே அதை அற்புதமாய் செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏமேன். 8வது ரொம்ப முக்கியமானது, சோதனையிலையும் ஒரு பெரிய சமாதானம். மலையின் மேலே அவன் ஏறும்போது ஒரு பயம் இருக்கும், ஆனால் ஒரு சமாதானம் இருந்துச்சு. யெகோவா ஈரே, இந்த மோரியா மலை என் மகனை பலியிடாது, மகனை திருப்ப தரும். ஏன்னா வேலைக்காரனிடத்தில் ஆபிரகாம் சொல்லிட்டு போறாரு, என்னன்னு, நான் திரும்பி நாங்கள் 2 பேரும் வருவோம். எஸ் ஏமேன், வருவோம், வருவேன் இல்லை, வருவோம். அப்போ ஒரு சமாதானத்தோடு தான் மேலே போறார். சில பிரச்சனைக்குள்ளே நீங்கள் போகும்போது, கடன் நெருக்கடிக்குள்ளே போகும்போது, பாரமான சூழலுக்குள்ளே போகும்போது கவலைப்படாதீங்க. சமாதானத்தோடு கடந்து போங்க, சமாதானத்தோடு கடந்து போங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. 9வது பாருங்க, வாக்குத்தத்தம் நிறைவேறினது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது என்ன, அதே போல அவன் வாழ்க்கையின் மீது தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற செய்தார். வாக்குத்தத்த பிள்ளைன்றது கர்ப்பத்திலிருந்து ஆபிரகாமுக்கு, சாராளுக்கு கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டுச்சே. மரித்த கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர் தான் யாருங்க, யோசிச்சு பாருங்க. மரித்த கர்ப்பத்திலிருந்து பிறந்தவர் ஈசாக். ஆனா அப்போ கூட ஆசீர்வாதம் இல்லை. அந்த மலையிலிருந்து இறங்கும் போதுதான் அத்தனை ஆசீர்வாதம் வாக்குத்தத்தத்தோடு ஆபிரகாம் வெளியே வரார். அப்ப புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில இந்த நாள்ல வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வேண்டும் சொல்லி ஜெபிங்க. பிறந்தது பெரிய சாதனை இல்லை, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அதுல வாழ்கிறவர்களாய் நம்மளை கர்த்தர் மாற்றணும். அப்படி சொல்லி ஜெபம் பண்ணுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். 10வது ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பர்வதம் ஒரு சாட்சியாக மாறினது. அவருடைய வாழ்க்கையில, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எத்தனையோ பாதையை கடந்து வந்தார். ஆனால் மோரியா ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை அவருக்கு கொடுத்தது, ஆசீர்வாத அனுபவத்தை கொடுத்தது, உயர்வின் அனுபவத்தை கொடுத்தது, பெருக்கத்தின் அனுபவத்தை கொடுத்தது, அடுத்த கட்ட உயர்வுக்கும் நகர்வுக்கும் அவரை கொண்டு போனது. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலேயோ ஆண்டவர் மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக உங்களை கொண்டு போவார். ஜீவனுள்ள தேவனாக அவர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அதனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நல்லா ஜெபிங்க, பாரத்தோடு ஜெபிங்க, தேவ பலனை மையப்படுத்தி ஜெபிங்க. அப்படி ஜெபிக்க 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 இந்த 10 காரியத்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே தேவ பர்வதத்தில் உங்கள் காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் உங்கள் கூட இருந்து அற்புதமாக நடத்துவார். பிரச்சனைகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி தேவன் உங்களை நடத்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே கடந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும், உண்டாகும். தேவன் உங்களை நடத்துவார். காட் பிளஸ் யூங்க, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்க கூட இருக்கார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இத்தனை நாள் மோரியா மலையில் ஆபிரகாம் ஏறினதும் இறங்கினதும் அங்கே நடந்த காரியத்தை குறித்து நாங்கள் ஜெபித்தோம், சிந்தித்தோம். அது எங்கள் வாழ்க்கைக்குள்ளே அப்படியே எங்களை மீறி எங்களுக்கு தெரியாமல் அது செயல்பட்டு வருகிறத உணர்கிறோம். அதுபோல் இதை பார்த்து கொண்டிருக்கிற, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட அற்புதம் நடக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு மீட்பு நடக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நடக்கட்டும். அந்த அனுபவம் அவங்களுக்குள்ளே வரட்டும். சமாதானத்துமா, சில சோதனைக்குள்ளே போகிறாங்க, சில போராட்டத்துக்குள்ளே போகிறாங்க, சமாதானத்தோடு போய் அதை ஜெயித்து ஆபிரகாமை போல இறங்குவதற்கு கர்த்தர் பலப்படுத்துங்க. உங்கள் கிருபையில் மறைத்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொடுங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆண்டவர் அற்புதமான பாதையில உங்களை அவர் நடத்துவார். ஆமென்.